أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அமெரிக்காவில் இராணுவத்தில் தாடி வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்குறாரு. சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் இது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு சீக்கியர் ஒருத்தர், சிம்ரத் பால் அப்படிங்கிற ஒரு சீக்கியர் அங்கே குடியுரிமை வாங்கி இராணுவத்தில் அமெரிக்காவில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஒரு வழக்குக்கு தான் இந்த தீர்ப்பை அமெரிக்க நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நாங்கள் மத அடிப்படையில் தாடி வைப்பது, தலப்பாகை கட்டுவது எங்களுக்கு உரிய மத சடங்குல ஒன்று, அதை செய்வதற்கு அரசாங்கம் எங்களை அனுமதிக்கணும், அதுக்கு நீங்கள் தீர்ப்பளிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிடணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டிருந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் ஆமாம் அது வழங்கப்படத்தான் வேணும், அது அவங்களுடைய மத நம்பிக்கையை நாம் புண்படுத்தக்கூடாது, அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னு கேட்டால், நம்ம இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கையில் தாடி வைக்கிறது ஒன்றாக இருக்கிறது. பல வருடங்களாக முஸ்லீம்களும் இதே கோரிக்கை அரசாங்கத்திடத்தில் நீதிமன்றத்திடத்தில் பல கட்டங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் இராணுவத்தில் போய் நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கடைபிடிக்க முடியாது என்ற தயக்கம்தான் அவர்களை அதற்குள்ள நுழைய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அப்படி இருந்தும் சில பேர் நாட்டின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக போகிறாங்க, பல உயிரிழப்புகளை நாட்டுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தனி விஷயம். அதே நேரத்தில் இந்த தாடி அனுமதியை சீக்கியர்களுக்கு இந்திய இராணுவமும் வழங்கியிருக்கிறது. சீக்கியர்கள் இராணுவத்தில் இருக்கிற சீக்கிய அதிகாரிகள் அவங்க தாடி வைக்கலாம், தொப்பி தலப்பாகை கட்டலாம், அது அவங்களுடைய மத நம்பிக்கை என்று அங்கீகரித்திருக்கிறது. அதே போன்ற ஒரு காரியம், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களுக்கு கொடுத்த அனுமதியை முஸ்லீம்களுக்கும் கொடுத்தால் இன்னும் பல முஸ்லீம்கள் நாட்டை காப்பதற்காக வேண்டி இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள். அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இதை நாம் கருதுகிறோம்.